குறைந்தபட்சமாக அதிமுக ஒரு சீட்டில் ஜெயிக்கும், பாஜக ஒரு சீட்டில் ஜெயிக்கும். அதிகபட்சமாக அதிமுக 7ல் ஜெயிக்கலாம், பாஜக அணி 4ல் ஜெயிக்கலாம். அவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் திரும்பவும் 37 பேரே அவங்க வருவாங்கன்னு சொன்னால் இந்த கருத்து கணிப்பை என்ன சொல்றது? தலானி வச்சுட்டு நல்லா தூங்கலாம். திமுக பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட 2 மடங்கு அதிமுகவுக்கு கூட்டம் இருக்கிறது. கூட்டமெல்லாம் வாக்கா மாறணுமா? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் செய்யாம இருக்கிற போது அது எப்படி 37 ஜெயிக்கும்னு நீங்க சொல்றீங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்ச தொகுதிகள். அப்போ அதிகபட்சமாக ஒரு 1 லட்சம் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு விழுந்தாலுமே மார்ஜின் ரொம்ப பெருசா இருக்கே. அது எப்போ? நீங்கள் ஆட்சிக்கு 2021 வர்றதுக்கு முன்னாடி 2019 நடந்துச்சு. செல்லுமிடமெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் சொல்றாரு, எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் நாங்கள் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? முதல்ல பிரதமர் யாருன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா அவங்க ஒரு பிரதமர் வெற்றி பெற்றால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, யார்? கார்கேவா? அல்லது நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கனவு இருக்கிறதா? யார் என்பதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லாம அவரை சொல்லுங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்களா? 18 கடிதம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க மத்திய மின்சார வாரியம் ஆணையம். திரு எடப்பாடி பழனிசாமி வாங்கி கீழே போட்டார். போதும்பா தமிழ்நாட்டு மக்கள், நான் உயர்த்த மாட்டேன்னு சொல்லி. இவங்க 52% உயர்த்திட்டாங்க. உடனே கேட்குறேன், இது மத்திய அரசுக்கும் மாநில அரசு சம்பந்தமான விஷயம்தான். இங்கே எம்பி தேர்தலா எம்எல்ஏ தேர்தலான்ற கேள்வி கிடையாது. சொத்து வரியை ஏப்பா உயர்த்தின? இது 2026க்கு தானே எஃபெக்ட் ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி எஃபெக்ட் ஆகாது. 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால் நான் 150% உயர்த்தினேன்னு சொல்லி சொன்னது யாரு? திமுக. அப்போ சொன்னதெல்லாம் மத்திய அரசு சொன்னதெல்லாம் நீங்கள் உயர்த்திடுவீங்களா? அப்போ உங்களுக்கு எம்பிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு? இல்லை, அப்போ அவர் இபிஎஸ் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? அந்த விமர்சனங்கள் நிறைய பேர் கண்டிக்கிறாங்க. இப்படி ஒரு கட்சியினுடைய அடுத்த தலைமை பொறுப்புக்கு வரப்போகிற ஒரு நபர் அடுத்த முதல்வர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இவர் இப்படி பேசலாமா? இன்றைக்கு கூட அண்ணாமலையை அவர் ஆட்டுப்புழுக்கைக்கு சமம்னு பேசுகிறார். திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் வேண்டுமென்றே வாயால் பேசிக்கொண்டே 2 பேரும் வம்புக்கு இழுக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. லயலா கல்லூரியினுடைய பேராசிரியர் ராஜநாயகம் வெளியிட்டிருக்காரு. அதில் திமுக கூட்டணி 41.3% வாக்குகள் பெற்று அதிகபட்சமாக 37 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறாரு. அஇஅதிமுக கூட்டணி 24.2% வாக்குகள் பெறும். பாஜக அணி 17.1%, நாம் தமிழர் கட்சி 12.8%, நோட்டா 2.2%, பிற பதில்கள் 2.4% சொல்லியிருக்காரு. அதிமுக 24.2% தான் பெறும்னு சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சமாக அதிமுக ஒரு சீட்டில் ஜெயிக்கும், பாஜக ஒரு சீட்டில் ஜெயிக்கும். அதிகபட்சமாக அதிமுக 7ல் ஜெயிக்கலாம், பாஜக அணி 4ல் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு விட்டுருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? இல்லை, இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது இதை எடுத்தவங்க யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. ஒரு தடவை கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கிடையாது. அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கு ஏதாவது கோளாறு சொல்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும்ல. பட் ஆனால் இவங்க இதை ப்ரொஃபஷனாக செய்கிறவங்க எல்லா எலெக்ஷன். நான் தவறே சொல்லலையே. நல்ல கேள்வி சார், அருண் சார். இதை ப்ரொஃபஷனலாக செய்கிறாங்க. ஆனால் 2021 திமுக வாங்கி, அதுவும் பொது தேர்தல் தானே, திமுக வாங்கியது 37%, அதிமுக வாங்கியது 34%. இது 2க்கு வித்தியாசம் 3% இருந்துச்சுல. அப்போ 2021க்கு பிறகு நடக்கிற பொது தேர்தல் தானே இது. இதுல திமுகவினுடைய வாக்குறுதிகள் 520 எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்களா? பட் இது அசம்பிளி எலெக்ஷன் கிடையாதுல்ல. கரெக்ட். சரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கே வர்றேன். நீட் விலக்கு கொண்டு வந்துட்டீங்களா? எய்ம்ஸுக்காக மருத்துவமனையை 39 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்துட்டாங்களா? அப்போ நீங்க சொன்னது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டாங்க, அவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் திரும்பவும் 37 பேரே அவங்க வருவாங்கன்னு சொன்னால் இந்த கருத்து கணிப்பை என்ன சொல்றது? தலானி வச்சுட்டு நல்லா தூங்கலாம். ஆக இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மக்களிடத்துல போய் மக்களோட மக்களாக பழகி அவங்களுக்கு எது தேவை? சார், திமுக
பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட 2 மடங்கு அதிமுகவுக்கு கூட்டம் இருக்கிறது. கூட்டமெல்லாம் வாக்கா மாறணுமா? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். நீங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் செய்யாம இருக்கிற போது அது எப்படி 37 ஜெயிக்கும்னு நீங்க சொல்றீங்க? 3 வருஷம் எதிர்ப்பலைகள் அது வாக்கா மாறாதா? இல்லை, இப்போ எனக்கு செஞ்சாங்க செய்யலை அப்படின்றத தாண்டி நான் மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திமுக கூட்டணிக்கு வாக்கு போடுறேன் அப்படின்னு தானே பெரும்பாலும் சொல்கிறாங்க. ஆமா, மோடி வரக்கூடாது, கரெக்டு. எத்தனை நாளைக்கு இதே பஞ்சாங்கத்தை பாடுவீங்க? மோடி வர்றாரு வரல நமக்கு தேவையில்லை, நீங்க 39 பேர் என்ன செஞ்சீங்க, இதை நாங்க செஞ்சோம் அதனால எங்களுக்கு வாக்களிங்க அப்படி நீங்க கேட்டா ஒரு அரசியல் கட்சியினுடைய தாற்பயம் புரியும். அப்போ மோடி வரக்கூடாதுன்றதுதான் உங்களுக்கு எய்மு அப்படின்னு நினைச்சா இப்ப திரும்பவும் காங்கிரஸை வந்து ஈழத்தை அழிச்சு ஒழிச்சுடலாமா? பொருளாதாரத்தில் இந்தியா பின்னடைவில் இருக்குது, அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். கேஸ் விலை, பெட்ரோல் விலை, எல்லா விலை, ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு அதிகபட்சம் பண்ணிட்டாங்க. அது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நல்லதில்லை. ஆனா நீங்க மோடி அவர்கள்ட்ட கேட்டு போராடி நாடாளுமன்றத்தை முடக்கி பெற்றது என்ன? வெள்ளி தட்டில் வைத்து 12 கல்லூரிகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு திமுக டிஆர் பாலு சொன்னார். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாரு, அது நீங்க கணக்கில் எடுத்துக்கிற மாட்டீங்களா? இப்ப நீங்க செஞ்சா அது பொன்குடம், உங்க கலைஞர் பாணியிலே சொன்னா, மற்றவங்க உடைச்சா அது மண்குடமா? இல்லை, 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போய் அங்கே என்ன செஞ்சீங்க, மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு லாஜிக்கான ரீசன், லாஜிக்கான கொஸ்டின் தான் நீங்கள் கேட்குறது, அதிமுக எழுப்புறது. ஆனால் சாமானியனுக்கு என்ன தோணும்? மோடி 10 வருஷமாக இருந்துட்டாரு, அவர் வேணாம், இந்த இனிமேல் வேணாம், அவர் தோக்கடிக்கணும், புதுசாக யாராவது வரட்டும், யார் ஆப்போனா எதிர் கூட்டணி அப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணி, அதில் குத்து அப்படின்னு தானே குத்துவாங்க. அப்போ இந்த சாமானிய பிரச்சாரத்தை எப்போ எடுத்துகிட்டு போக போறீங்க அதிமுக? சார், திமுகவை மக்கள் நம்ப தயாரா இல்லை சார். 39 பேர் ஒன்றும் செய்யலை. நீங்க 3 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களே, அதுவும் ஒன்றும் செய்யலை. கேட்டால் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், காலை சிற்றுண்டி, இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிய பணத்தை நாங்கள் நேரில் கொடுத்தோம். ஆமாம், 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அதுவும் 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. ஆனால் 6000 ரூபாய் சொத்து வரியை உயர்த்திருக்கீங்களே, மின்சார கட்டணம் 400 ரூபாய் இருந்தது 2600 ரூபாய் ஏறி இருக்குத. அப்போ 1000 ரூபாய் கொடுப்பதற்காக ஒவ்வொரு மக்களிடம் மனிதர் ரத்தத்தை உறிஞ்சியது அதிகம். ஒரு புறத்தில் சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, இன்னொரு புறத்தில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. சரி, எதுக்குப்பா கடன் நிறைய வாங்கினீங்க அப்படின்னா சொத்து வரி உயர்த்தாமல் இருக்கிறதுக்காக அங்கே சொல்றது. இங்க நாங்கள் கடன் உலக வங்கியில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறோம். சரி, அப்போ சொத்து வரி உயர்த்தி கடன் உயர்த்தி நீங்க எதுவுமே தமிழ்நாட்டுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் எதுவும் செய்யவும் இல்லை. கேட்டா மோடி எதிர்ப்பு. மோடி வரக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதிமுக அதை ஸ்ட்ராங்கா சொல்லலையே. ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல? 2 நாளைக்கு முன்னாடி கச்சத்தீவு பத்தி பேசும்போது உங்களுக்கு தகுதியே இல்லப்பா, இதை பத்தி பேசாதீங்கன்னு இருக்கிறாரு செல்விஜி. ஆமா, எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சொல்லியிருக்கிறாரு. அவ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவில் எந்த வித இதுவும் கிடையாது. ஆனா எதுவுமே இல்லாத போது 2.5% வாக்குகளை பெற்ற பாஜக 17% வாக்குகள் வாங்கும்னா எப்படி, எதை வைத்து? இல்லை, இப்போது கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, பாஜகவோட கூட்டணி கட்சிகள், பாமக இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, இவங்க வந்து சாதி ரீதியாக ஓட் பேங்க் வச்சுக்கக்கூடிய கட்சி. இப்போது தருமபுரியில் திருமதி சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்கலையோ, பட் ஆனால் அவங்ககிட்ட ஒரு பிக் நம்பர் ஆஃப் ஓட் பேங்க் இருக்குது தருமபுரியில். இதெல்லாம் வச்சு அவங்க இத்தனை % வாங்குவாங்கன்ற ஒரு கணக்கு தானே. அருண் சார், நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2021 வாங்கிய வாக்குகள் 3.8%. அந்த 3.8% இன்னைக்கு 2.5% பெற்ற பாரதிய ஜனதாவோட சேர்ந்தா 6% தானே வருது. சரி, திரு டிடிவி தினகரன் 2.5%, எல்லாத்தையும் சேர்த்தாலே 8.5 தானே வருது. 8.5% 2021 பொது தேர்தலில் வாங்கியதை விட 2024 இதெல்லாம் அதிகமாயிரும் அப்படின்னு கணக்கு போட்டால் இந்த கணக்கை யாரு, எந்த கணக்கு வாத்தியார் சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ இது எல்லாம் வந்து படித்த மேல்வர்க்கம் ஒரு பெரிய ஒரு குளிர்சாதன அறையில் உட்கார்ந்துக்கிட்டு மோடி எதிர்ப்பு, அதனால் இங்கு திமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. மக்கள் அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா எனக்கு 1000 ரூபா வரலன்னு எல்லா பெண்மணிகளும் தாய்மார்களும் கேட்குறாங்களா? கேட்குறாங்க. இப்போ அதான் என்னுடைய கேள்வியுமே. இப்போ நீங்கள் இந்த கணக்குகள் முன்னாடி வாங்கின கணக்குகள் இப்போ செல்லாது, மக்களுடைய மனம் மாறி இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் சென்னையே எடுத்துக்கோங்களேன், சென்னையில் ஒரு 3 தொகுதி எடுத்துக்கோங்க. சென்னை நார்த்து, சென்னை சென்ட்ரல், சென்னை சவுத்து. இதில் வந்து
கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்ச தொகுதிகள். அப்போது அதிகபட்சமாக ஒரு 1 லட்சம் ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு விழுந்தாலுமே மார்ஜின் ரொம்ப பெருசாக இருக்கே. இல்லை, அது எப்போ நீங்கள் ஆட்சிக்கு 2021 வர்றதுக்கு முன்னாடி 2019 நடந்துச்சு. அப்போ 53% திமுக வாங்குச்சு, அதிமுக 30% வாங்குச்சு. அப்ப 20% வித்தியாசம். அப்போ 23% வித்தியாசம். அந்த 23%த்துல நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை எதையுமே செய்யல. மாறாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் சொன்னீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2.5 வருஷம் கழிச்சு தகுதி வாய்ந்தன்னு போட்டு 1,06,54,000 பேர் கொடுத்தீங்க. அப்புறம் மீதமுள்ள விண்ணப்பங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1,16,000 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் 1,16,00,000. மீதமுள்ளவர்கள் 1,14,00,000 பெண்கள் தகுதி இல்லை என்று மாநில திமுக அரசால் நிராகரிக்கப்பட்டிருக்குது. அது அந்த ஓட்டு யாருக்கு வரும்? அதிமுகவுக்கு தான் வரும். அப்போ இவ்வளவு சிக்கலும் இருக்கிற போது நாங்கள் வெறுமனே மோடி எதிர்ப்பு, பணம் தரல, எல்லாமே இது பண்ணல, மிக்ஸாம் புயலுக்கு வரல. ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தூத்துக்குடியில மிக்ஸாம் புயல் வந்த போது எங்க இருந்தாரு? தமிழ்நாட்டிலே இருந்தாரு, டெல்லியில இந்தியா கூட்டணி ஏற்பாடுகள் இருந்தாரு. கனிமொழி களத்துல நின்னாங்க, உதயநிதி இருந்தாரு. நாட்டினுடைய முதலமைச்சர் எங்க இருந்தார் சார்? ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் இருந்தார். இல்லை, முதலமைச்சர் வந்தாலும் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்துட்டாருன்னு விமர்சனம் வைக்கிறீங்க. அவர் ஆட்கள் அமுச்சு வேலை பாருங்கனாலும் விமர்சனம் பண்ணுறீங்க சார். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. காயல்பட்டினத்தில் 96 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெய்த மழையால் வரலாறு காணாத மழை. அப்போ வரலாறு காணாத மழைக்கே நாட்டில் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்லை, மழை பெய்யாத டெல்லியிலே உட்கார்ந்திருக்கிறார். எதற்காக என்றால் கூட்டணியை வலுப்படுத்துவதற்காகனா. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க? மறந்துடுவாங்களா? இதெல்லாம் செல்லும் இடமெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் சொல்றாரு, எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் நாங்கள் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? முதல்ல பிரதமர் யாருன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா அவங்க ஒரு பிரதமர் வெற்றி பெற்றால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப சொல்லுங்க, யார்? கார்கேவா? அல்லது நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கனவு இருக்கிறதா? யார் என்பதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லாம அவரை சொல்லுங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல, திமுக கிட்ட கேட்கணும். நீங்க தான் பலமான கூட்டணி வச்சிருக்கீங்களே. 2019 பலமான கூட்டணி 53%. 2021 3% குறைஞ்சிருச்சு. எப்படி? உங்கள் பேச்சை மக்கள் நம்பவில்லை, மதிக்கல, இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னும் அதிகமாக இருக்கு. இப்போ நாங்கள் கூட்டணி நல்லா இருக்கிறோம், இந்தியா கூட்டணி நாங்கள் இதாக இருக்குது. சரி, இந்தியா கூட்டணியை பற்றி சொல்றீங்கல்ல. இப்போ நிதிஷ்குமார் ஜாதிவாரி இன்னைக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸும் சொல்லியிருக்குது, நாங்கள் மாநில விருப்பத்தின்படி நீட்டு எந்தெந்த மாநில விலக்கு கேட்குதோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் கொடுத்துருவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த மாநிலத்திலையும் நம்ம கேட்போம், அனுமதி அளிப்போம். சரி, நிதிஷ்குமார் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாரு, தமிழ்நாட்டில் திரு மு க ஸ்டாலின் ஏன் நடத்தலை? அவன் முடியாது, பயம், வாக்குகள்லாம் மாறிடும் அப்படின்ட்டு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சமூக நீதி. ஏன் இவ்வளவு நாள் அதை சொல்லலை, செய்யலை? அப்போ நாங்கள் நீட்டு விலக்கு உங்களால் கொண்டு வர முடியலை. கச்சத்தீவு விஷயம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் மேகதாது கட்டியே தீருவேன். யாரு? உங்க கூட்டணி பிஆர்சி. ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டோம். ஆமா. அப்போ இவ்வளவையும் விட்டுட்டு நாங்கள் மோடி எதிர்ப்பு, தமிழ்நாட்டில் RN ரவி எதிர்ப்பு. சரிப்பா, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? இல்லை, அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்கல்ல, மோடி எதிர்ப்புன்ற நரேட்டிவ். அது ஜனநாயகத்துக்கு அழிவு. அது மோடியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிமுகவினுடைய நரேட்டிவ் என்ன? இந்த யதார்த்த அரசியல், சாதாரண மக்களுக்கான அரசியல், கேள்வி களம். இது சாதாரண மக்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த நிலைப்பாடு தான் அதிமுக. ஒரு சாதாரண ஒரு கிளைக்கல செயலாளர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வர முடியுது. திமுக சாத்தியமா? கேட்டா மோடி எதிர்ப்பு. சொல்லுங்க, இதுக்கும் எதுக்கு மோடி எதிர்ப்பு? எதுக்கு இது? பிரியாணிக்கு சட்னி வச்சு சாப்பிட்ற ஆளுங்க
திமுக. கேட்டோம்னா எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கு. பிரதமர் வேட்பாளர் யார்? அல்லது உதயநிதியே பிரதமரா? சனாதனத்தை பேசிட்டாரு அதனாலயா? அப்போ இவ்வளவு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமா தான் சார் இருக்குது சார். அவங்கள பொறுத்தளவுல அதிமுக இங்க அதிகமா வெற்றி வாய்ப்பு பெற்றுவிடக் கூடாதுன்றதுல கண்ணும் கருத்தமா தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவுடைய கணிப்புப்படி எத்தனை தொகுதிகள் தங்கள் வசம் வரும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு எப்படி இருக்குதுன்றத கூட்டத்தை பார்த்தாலே உங்களால கணிக்க முடியும். உடனே கூட்டத்தை பார்த்து இது பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சென்ற அரசு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற திமுக அரசு என்ன செஞ்சிச்சு அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சரி, நீங்க நாட்டில் பிரதமரை தேர்ந்தெடுங்க, ஜனாதிபதியை தேர்ந்தெடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய வழி எனக்கு தானே தெரியும். எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சர் இருக்கும்போது 10,000 ரூபாயில் ஒரு குடும்பம் வண்டி ஓட்டுச்சு. இப்போ 13,500 ரூபா குறைந்தபட்சம் தேவைப்படுது. வாடகை எல்லா வாடகையும் உயர்த்தியாச்சு. தண்ணி வரியிலேருந்து எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. கேட்டால் 18 கடிதம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க மத்திய மின்சார வாரியம் ஆணையம். திரு எடப்பாடி பழனிசாமி வாங்கி கீழே போட்டார். போதும்பா தமிழ்நாட்டு மக்கள், நான் உயர்த்த மாட்டேன்னு சொல்லி. இவங்க 52% உயர்த்திட்டாங்க. உடனே கேட்குறேன், இது மத்திய அரசுக்கும் மாநில அரசு சம்பந்தமான விஷயம்தான். இங்கே எம்பி தேர்தலா எம்எல்ஏ தேர்தலான்ற கேள்வி கிடையாது. சொத்து வரியை ஏப்பா உயர்த்தின? இது 2026க்கு தானே எஃபெக்ட் ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி எஃபெக்ட் ஆகாது. 15வது நிதிக்குழு சொல்லிச்சு. அதனால் நான் 150% உயர்த்தினேன்னு சொல்லி சொன்னது யாரு? திமுக. அப்போ சொன்னதெல்லாம் மத்திய அரசு சொன்னதெல்லாம் நீங்கள் உயர்த்திடுவீங்களா? அப்போ உங்களுக்கு எம்பிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு? பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதிமுகக்கே ஓட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எங்களுக்கு அவங்களும் போய் சம்பாதிக்க தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது அந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க சம்பாதிக்கத்தான் போகிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. காவிரி பிரச்சனைக்காக செல்வி ஜெயலலிதாமா தானாகவே ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க, தனி மனிதராக. அதுக்கு பிறகுதான் அரசு. அதே மாதிரி முல்லை பெரியாறு பிரச்சனையில் நாதன் குழு 5 பேர் கொண்ட குழுவில் 142 அடி உயர்த்தப்பட்டே ஆக வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக போராடியது அதிமுக என்கிற பேர் இயக்கம். இந்தியா முழுவதும் நீட்டு. ஆனால் 7.5 ஒரு விளக்கு. மக்கள், மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு ஒரு சிறிய அப்போ ஒரு உதவியாக அரசாணை பிறப்பித்தது. அப்போ எல்லா விஷயத்திலையும் அதிமுக இவ்வளவு வேலை செஞ்சிருக்குதுன்னு சொல்ல வராங்க. திமுக செஞ்சது எதை? கச்சத்தீவை தரவத்தது. நீட்டை கொண்டு வரும்போது குலாம் நபி ஆசாத், நாமக்கல் காந்தி செல்வன் கொண்டு வந்தது. அப்போ இது மாதிரி எண்ணற்ற விஷயம். தமிழக முதல்வர் கொடியேற்றும் உரிமை வாங்கி கொடுத்தது திமுக. சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சரே கொடியேற்ற உரிமையை வாங்கி கொடுத்தது. கொடியேறது ஜனாதிபதி ஏற்றினாலும் கவர்னர் ஏற்றினாலும் எல்லாம் ஏற்றினா ஏறும். ஆனால் குடிசையில் வாழக்கூடிய மனிதர்களுடைய சொத்து வரியை ஏன் ஏற்றுனீங்கன்றதை என் கேள்வி. கொடியேற்றுறது நீங்க வாங்கி கொடுத்தீங்க. அந்த கொடி ஏற்றுறதுனால் அவனுக்கு என்ன வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது? விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்க்கை சரியாய் வந்திருக்கா? நீங்க எல்லா வரியும் உயர்த்தாம இல்லை நாங்கள் உயர்த்தவே மாட்டோம். நீங்க நான் கேட்குறேன், கொடி உயர்த்துறேன்னு சொல்கிறீங்களே, உண்மைதான். ஆனால் ஒரு விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்ட பெருமையும் திமுகவை தான் சார் சுதந்திர இந்தியாவில். அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இல்லை நாங்கள் மோடி எதிர்ப்புன்னு சொன்னால் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அன்புமணி ராமதாஸ் கூட விமர்சனம் பண்ணுறாரு. என்கிட்ட இத்தனை வாட்டி இபிஎஸ் பேசினார், கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடந்த விஷயங்களெல்லாம் வெளியில் சொல்கிறது அப்படின்றது அதை எப்படி உணர்றீங்க? அது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் 4 சுவத்துக்குள்ளே பேசுனதெல்லாம் வெளியில் சொல்லுவது அது சரிப்பட்டு வராது. நீங்கள் இன்னைக்கு யாரை ஆதரிக்கிறீங்க? பாஜகவை ஆதரிக்கிறோம், கரெக்ட். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு யாருடைய சீட்டு? பாஜக சீட்டா பாமக சீட்டா? அதிமுகவினுடைய இருக்கை. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு அதிமுகவினுடைய சீட்டு. அந்த தவறெல்லாம் இனிமேலுக்கு நடக்காது. அதிமுக பலம் பெற்றிருக்கிறது. 10.5 இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தது தவறுன்னு இன்னைக்கு அதிமுக நினைக்குதா? இல்லை, அது அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆய்வு பண்ணி அது சரியா தவறா என்பது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருச்சு சார்.
ஏகே குலசேகரன் நீதியரசர் கமிட்டியை போட்டு அதை வந்து ஆய்வு பண்ணணும்னு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் அம்பாசங்கர் கமிஷனை வச்சு தான் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுத்தது சரியா தவறா என்பதை காட்டிலும் திமுகவின் அது என்ன சொல்லுது, அதை சொல்ல மாட்டேங்குது. அப்போ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பாமகவை கொம்பு சீவி விட்டு அந்த ஓட்டு எங்களுக்கு இந்த ஓட்டு எங்களுக்கு அப்படித்தான் சொல்ல வராங்களா? அப்ப என்ன நிலைப்பாடு? இவர்களுக்குள்ள ஒரு குழப்ப நிலைப்பாடு வருகிறது. அந்த இதை செஞ்சது தவறு. ஏன்னா 116 ஜாதிகள் அதுல இருக்குது. அதுல ஒரு சாராருக்கு மட்டும் இவ்வளவு சதவீதத்தை கொடுத்தது 10% கொடுத்தது அது தவறு. அதை உச்ச நீதிமன்றமும் சென்னை மாநில உயர் நீதிமன்றமும் அதை தடை கொடுத்துருக்குது. இனிமேலுக்கு அதை யாரும் செய்ய மாட்டாங்க, பயம் வந்துடும். ஓகே. தேமுதிக அதிமுக ஒரு நேச்சுரலாக ஜெல்லாக இருக்குது. இந்த அலைன்ஸ் பார்க்க முடியுது, களத்தில் பார்க்க முடியுது. அது எப்படி இப்போது அதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தேமுதிக சார்பில் சில இடங்களில் போட்டிடுறாங்க. அவர் விஜயகாந்தனுடைய மகன் போட்டிடுறாரு, விருதுநகரில் போட்டிடுறாரு. இந்த அலைன்ஸை பற்றி சொல்லுங்கள். இந்த அலைன்ஸ் வந்து அவங்களும் நிறைய இடத்துல சொல்கிறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க, பாஜகவில் சேர்றதுக்கு எனக்கு நிறைய நிர்பந்தங்கள் வந்துச்சு, ஆனால் ரொம்ப தெளிவாக அதிமுகவோட தான் போகணுன்னு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் களம் அதிமுக தேமுதிக? மாநில கட்சி, பலமான ஒரு கட்சி. அதனால் வந்து இது நிறைய வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. இன்றைக்கும் வந்து பல வழக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி முறையாக ஒரு கட்சி தன்னெழுச்சியாக இவ்வளவு பெரிய கட்சி வந்திருக்குது. அதனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குது, இருக்கக்கூடிய 85,000 பூத்தில் எப்படி வேலை செய்வாங்க, இது எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து தேமுதிகவினுடைய தலைவர் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறாரு நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி அவங்க ஏன் வந்து பல நிர்பந்தங்கள் வச்சாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா? சுதந்திர இந்தியாவில் 10 ஆண்டு காலம் பிரதமர் மோடி இருந்ததுக்கு பிறகு இந்த 10 வருஷத்தில் யாருக்குமே இரங்கல் அறிக்கையே கொடுத்ததே கிடையாது. திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த இதில் வந்து அவங்க அந்த பார்த்த கூட்டம், தமிழக அரசு அந்த விதத்தில் திரு கேப்டன் அவர்களுக்கு முறையான ஒரு மரியாதை அஞ்சலியை மாநில அரசு ஒத்துழைப்பு செய்தது உண்மைதான். அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு நாம் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று பாஜக விரும்பிச்சு அந்த வலையையும் தாண்டி இன்னைக்கு தேமுதிக அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்குன்னா மக்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்குது என்பதை உன்னிப்பாக கவனித்து பார்த்து தான் வந்து. ஆக்சுவலாக திருமதி பிரேமலதா எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா பாஜகவோட போயிருந்தாங்கன்னா அந்த கட்சி இதோட முடிஞ்சு போயிருக்கும். ஆகவே இன்னொரு விஷயம், ஒரு தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 29 தொகுதியில் வெற்றி பெற்று திமுகவை பின்னுக்கு தள்ளி தேமுதிக எதிர்க்கட்சி தலைவரை வந்ததுக்கு அது அதிமுகவுடன் இருந்த கூட்டணி தான் என்கிறதை ஒரு நன்றி உணர்வோடு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நினைத்து பார்க்கிறார். அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் கடந்த முறை நேர்காணல் எடுத்தப்போ இபிஎஸ் ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காரு பிரச்சார கூட்டங்கள் அப்படின்னு கேட்டேன். ஆனால் இப்போ அது முற்றிலும் தலைகளாக மாறி இருக்குது. ரொம்ப அக்ரெசிவான பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. திமுக வந்து எந்த இடத்துலையுமே வந்து அநாகரிகமாக இல்லாமல் கண்ணிய குறைவு இல்லாமல் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா திமுகவில் ரொம்ப கொச்சையான விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கிறாங்க. அதையும் தாண்டி அவங்க அந்த 1000 ரூபாய் அந்த பேருந்து, அப்புறம் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் காலை உணவு, இந்த நாளையும் தாண்டி வேறு எந்த பிரச்சாரமும் அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. எப்படி உணர்றாங்க மக்கள்? நான் என்ன பார்க்குறேன்னா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் ஆதரிப்பதற்கு காரணம், ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு நினச்சி பார்த்துருப்பாரா ஒரு நாட்டில் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி. அது 1974 இருந்து 2024 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமாக ஒரே கட்சியில் இருந்து எல்லா பொறுப்புகள் பதவிகளிலையும் அலங்கரித்து அனுபவமிக்க ஒரு மனிதராக மாறி இன்றைக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். அதே மாதிரி வேறு வேறு நிலைப்பாடு எடுக்கலை. நான் அந்த கட்சி விட்டு போகிறேன், வேற எங்கே போகிறேன் அப்படிலாம் நினைக்கிறேன். ஒற்றை குறிக்கோள். சேவல் சின்னத்தில் கூட சொல்லி ஜெயலலிதா பக்கம் தான் நின்றாங்க. அப்போது இது எல்லாம் வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறது ஒன்று. ஆகையினால தமிழ்நாடு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தரமான மனிதர்களை, அறிவு சார்ந்த மனிதர்களை, மூதறிஞர் ராஜாஜி, பசுமன் முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், வ.உ. சிதம்பரனார், இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அறிவுஜீவிகள் தமிழ்நாட்டில்
இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பிரதமரையே வியக்க வைக்கக்கூடிய பேச்சாளர்களும் அறிவுஜீவிகளும் ஆங்கில புலமையாற்றக்கூடிய ஈவிகே சம்பத் போன்றவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே திமுகவிலேயே 22 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இரா செழியன் அவர்களுடைய வாரிசுகள் எங்கே? இல்லை. சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத் வாரிசு எங்கே? திமுகவில் இருக்கா? இல்லை. அவர் தான் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ இவ்வளவு விஷயங்களும் நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு குடும்ப கட்சியா மாறி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மொழி பற்றோ இந்த தேசப்பற்றோ எதுவும் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது மட்டுமே இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் சேது சமுத்திர திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே திருமையாப்பா, இதை மறக்கவே மாட்டீங்களா? எங்கெல்லாம் பணம் வருமோ அங்கெல்லாம் திமுகவினுடைய கண்கள் அகண்ட கண்களாக மாறிவிடும். ஆனால் அகண்ட கண் இருப்பதை விட அகண்ட அறிவு இருக்கணும்னு சொல்லுதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு இளைஞர்களை மடைமாற்றம் செய்வதற்கு ஏராளமாக சமூக வலைதளங்கள் இருக்குது. அதில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு வெறுப்பு பேச்சு, மதவாத பேச்சு. அவர் பேசுவதில் துளியும் உண்மை இல்லை. ஆனால் அதற்கு இணையாக திரு உதயநிதி அவர்களும் பேசுகிறார். அவர் பேசுறதே உப்புக்கு செப்பு இல்லை, நீங்க பேசுறது அதை விட. ஆகையினால அவருக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு நீங்கள் மடைமாற்றுகிற வேலையை இவங்க செய்கிறாங்க. ஆனால் செயலாற்றுகிற வேலையில் அதிமுக செய்திருக்கிறதுன்றது ஏற்கனவே நான் பட்டியலிட்டது தான் சொல்ல முடியும். திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் வேண்டுமென்றே வாயால் பேசிக்கொண்டே 2 பேரும் வம்புக்கு. இதனால் நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, பிற கட்சியினர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது என் பார்வையை நான் பார்க்குறேன். இல்லை, அப்போ அவர் இபிஎஸ் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? அந்த விமர்சனங்கள் வந்து நிறைய பேர் கண்டிக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு கட்சியினுடைய அடுத்த தலைமை பொறுப்புக்கு வரப்போகிற ஒரு நபர் அடுத்த முதல்வர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இவர் இப்படி பேசலாமா? இன்றைக்கு கூட அண்ணாமலையை அவர் ஆட்டுப்புழுக்கைக்கு சமம்னு பேசுகிறார். அதாவது சார், இவங்களை பொறுத்தளவில் சார், திமுக கிட்ட தேர்தல் நிதியே 628 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தேர்தல் நிதியை அதிகம் வாங்கிய பாரதிய ஜனதாவை விமர்சிக்கிறார்கள். 2 பேருமே ஆளுங்கட்சி. 2 பேருமே ஆளுங்கட்சி. இப்போ காங்கிரஸ் வாங்கினதை நம்ம விமர்சிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க எதிர்கட்சி. அடுத்து ஒருவேளை ஆட்சி அமைச்சா அவங்க பின்னாடி நம்ம போயிடலாம். போய் ஏற்கனவே இலங்கையை காலி பண்ணிட்டோம், முடிஞ்சா தமிழ்நாட்டை காலி பண்ண முடியும்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவர்களை பொறுத்தளவில் ஒரு ஆக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது இல்லை என்பதுதான் என்னுடைய திமுகவினுடைய பார்வை. மக்களுடைய பார்வையும் அதுவாகத்தான் இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக சில மென்மையான முடிவுகளை கூட்டணிக்குள் அவங்க சின்னத்திலே நிற்கட்டும் அப்படின்றலாம் எடுக்கிறார். ஆனால் மக்கள் அந்த முடிவு எடுப்பாங்களா? தீப்பெட்டிக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா என்ன? வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க என்ன செஞ்சீங்க அல்லது உங்க கட்சி என்ன செஞ்சிச்சு, இதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம், இப்படிதான் மனம் போகுமே ஒழிய இவர்கள் நினைப்பது போல எல்லாவற்றையும் எல்லா இடத்துலையும் வாங்கி விடலாம். ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்களையே வாங்கிட்டாங்க, பதவியும் போட்டுட்டாங்க. ஆகையினால இந்த மாதிரி அவங்க ஒரு தப்பான கணக்கு போடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதை திமுகவினர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு சாமானியனுக்கும் பதவி, எளிய மக்களையும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது எப்படி? அது மாதிரிலாம் ஒரு திட்டத்தை எதுவும் பண்ணது மாதிரி தெரியலையே. இறுதியாக ஒரு கேள்வி. சீமான் சொல்வார் அடிக்கடி, தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லுவார். சமீபத்தில் ஒரு திரைப்பட இயக்குனரை பேட்டி எடுத்தேன். அவர் சொன்னார், சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி அரசை வழிநடத்தக்கூடிய தகுதியுள்ள ஒரு கட்சி, அதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு ஒரு தமிழன் வந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கருத்தை எப்படி உணர்றீங்க? இல்லை, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது ஏற்புக்கூடிய கருத்து தான். அதையும் தாண்டி உலகத்தையே தமிழன் ஆள வேண்டும் அப்படின்றதுக்கு திருமதி கமலா ஹாரிஸ் ஒரு எடுத்துக்காட்டு. ஆக வெறும் 8 கோடி மக்களிடத்தில் உங்களுடைய கொட்டத்தை அடித்து கொண்டிருப்பதை விட வெளி நாடுகளில் வெளி மாநிலங்களில் தமிழர்களுடைய பெருமையை, தொன்மையை, கலாச்சாரத்தை, அதை பண்பாட்டை சொல்லக்கூடிய அறிவிற்கு நீங்கள் பேரறிஞர் அண்ணா அவங்க இருக்கும்போதெல்லாம் அறிவுஜீவிகளுக்காக தான் இடம் கொடுத்தார். கலைஞர் வந்ததுக்கு பிறகுதான் பணக்காரங்களுக்காக சீட்டை கொடுத்து நீ ஒரு 100 இன்ஜினியரிங் காலேஜ், நீ ஒரு 10 மெடிக்கல் காலேஜ், உனக்கு 2000 ஏக்கர், 2000 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க உழைப்பாங்களா? உறிஞ்சத்தான் பார்ப்பார்கள் அடுத்தவங்களுடைய சொத்தை. ஆகவே தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சாமானியனை
கையில் எடுத்து அவங்ககிட்ட பல கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீ தான் அந்த ஏரியாவுக்கு தாதா. இங்க பாருங்க, திருச்சி திரு KN நேரு அவருடைய பையன் அதே மாதிரிதான் எல்லாம். ஆனா கேட்டா இது புளிச்சு போனதுன்னு இல்லை, இது புறையோடி போன ஜனநாயகத்தில் நீங்க மீண்டும் மீண்டும் பல வேட்பாளர்கள் வாரிசுகள் தானே, அதுதானே அவர்களுக்கு தெரியும். அது அவங்க பெருமைப்படுறாங்க. நாங்க வாரிசை கொண்டு வருவதில் எங்களுக்கு இருக்கிறது, வாரிசு இருக்கிறது, நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்படி உலகம் புறம் கொண்டு பல வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் பிஜேபி 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த அமல்படுத்தலை, சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எப்போ அமல்படுத்த போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் பெண் உரிமை பேசக்கூடிய ஒரு கட்சியில் வெறும் 2 பெண் வேட்பாளர்கள். அதெல்லாம் அவங்க சார், அதெல்லாம் வாயோட பேசுறீ சார். நீங்க வாய் சொல்லாக பேசிவிட்டு அதை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வராங்களோ, கலைஞர் அதை செய்தார். கை ரிக்ஷாக்காரன் இருக்கக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒழிச்சார். அனைவருக்குமான சமமான கல்வி, சமமான பிரதிநிதித்துவம், வேலை வாய்ப்பு, 69% இடஒதுக்கீடு, 7.5 சமம், எல்லாரும் வா மருத்துவராக, இதை செஞ்சாங்க பாருங்க. இந்த சாதனை தான் அதிமுகவை என்றென்றைக்கும் நிலை நிறுத்தும். நீங்க ஒரு சாதனை செஞ்சேன்னு சொல்லுங்களேன். நீங்க தான் விவரமானவர், பெரிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், உங்க அப்பா இந்த நாட்டில் முதலமைச்சர், கரெக்டு. உங்களுடைய பையன் அடுத்த முதலமைச்சர், கரெக்டு. மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் சாமானியன் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, அந்த எளியோரை கண்டு காருண்ய சிந்தனை, அது உங்ககிட்ட இல்லையே. கடந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்த இயக்கங்கள் மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும். இப்போது மக்கள் நீதி மையம் கூட்டணிக்கு போயிருச்சு, பெருசாக நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய சிக்கல் அதிமுக தானே. அப்போது எந்த அளவுக்கு இது நாம் தமிழர் கட்சி தங்களுக்கு தங்களுடைய வெற்றியை பறிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும்னு அதிமுக நினைக்குது? அப்படி கிடையாது. சிக்கல் நாம் தமிழர் அதிகமாக வாக்கு எடுத்தால் சிக்கல் அதிமுகவுக்கு கிடையாது, திமுகவுக்கு தான். எப்படி? ஒன்று குடும்ப அரசியல், 2வது எதிர்மறை வாக்குகள் அதிகமாயிருக்கு திமுகவுக்கு, 3வது இதுவரைக்கும் மத்தியில் இருந்து இவர்கள் எந்த வேலையும் ஒரு திட்டத்தை புதுசாக கொண்டு வரல. அதான் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆ பிரியுது இல்லை, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழராக பிரியுது இல்லை. இருக்கட்டும், மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இதுக்கு தான் ஓட்டு, அப்படி தான் பார்ப்பாங்க. நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன தான் அவங்கள மாய வலையில் கொண்டு போய் உங்களுடைய சொற்களை சொல்லி ஏமாற்ற பார்த்தாலும் மக்கள் இனி நம்ப தயாராக இல்லை. பெரும்பாலும் அரசியல் கட்சி தலைவர்கள் சும்மா வான வேடிக்கை விட்டு பேசுகிறாங்கப்பா, எதையுமே செய்யலை அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மக்களிடத்துலையும், எல்லா அரசியல் கட்சி மேலேயும் இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படின்னு தான் எங்களை மாதிரி ஆளுகள் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக மாறும். நாம் தமிழர் தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கட்சி, அது இல்லைங்கள. ஆனால் அது பிற கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போது, இரட்டிப்பு பலத்தோடு வருகிற போது தான் ஆட்சி அதிகாரத்துக்கு அது வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் நாம் தமிழர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தால், நாம் தமிழர், அண்ணா திமுக, அது மாதிரி தேமுதிக, பாமக இவைகளெல்லாம் வைத்திருந்தால் ஆட்டம் கண்டிருக்கும். அந்த தவறை இவர்கள் தானே மோதி பார்க்கிறேன். கூட்டணி கிடையாது அப்படின்னா ஆட்சி அதிகாரமும் கிடையாது. எப்பயுமே எப்படி இது சார், ஒரு கூட்டு தான் சார். திமுக இன்ன வரைக்கும் தனிச்சாவே நிக்கல, தன்னிச்சையா நிக்கவே இல்லை. ஒரு கூட்டாட்சி தான் எனக்குமே ஆரோக்கியமானது, அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா அரசியல் கட்சி சும்மா நான் நினைக்கிறேன், ஏன்னா இல்லாட்டினா திரு மோடி அவர்கள் மாதிரி சர்வாதிகார போக்கு வந்துடும் இல்லையா. 10 ஆண்டு காலத்தில் பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு பொன்னான பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இங்கே என்ன ஜனநாயகம் இருக்கு? அதனால இனிமேலுக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகம். அதைவிட நாட்டு மக்களுக்கான திட்டம், நீர்வரத்தை பெருக்குவது, விவசாயிகளை காப்பாற்றுவது, சுத்தமான சோறு, தண்ணி, குடிக்கிறதுக்கு இடம், கொசு இல்லாத வீடு, இது கொடுத்தாலே எந்த கட்சி தலைவன் கொடுக்குறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது என்னுடைய பொதுவான பார்வையாக பார்க்கலாம். முடிவு மக்களுடைய கையில். நீங்கள் செஞ்ச விஷயங்கள், திமுக மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களில் வலுவாக முன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. செல்லுமிடமெல்லாம் அதிமுகவுக்கு கூட்டம் கொடுது, எங்களுக்கும் கூட்டம் கொடுதுன்னு திமுகவும் சொல்கிறாங்க. பார்க்கலாம், முடிவு மக்களுடைய கையில். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.